ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெந்தயக்கீரை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த டிஷ் பேர் வந்து மேத்தி பரோட்டா. ஸோ நம்ம இது எப்படி பண்ணலான்னு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது 2 கப் நம்ம கடலை மாவு எடுத்துக்கணும். 2 கப்புக்கு 1 கப் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கணுங்க. அது ரெண்டும் நம்மளெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அரை ஸ்பூன் நம்மளுக்கு ஓமம் போடணும். நம்மளுக்கு ஓமம் வந்து அதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், குழந்தைங்களுக்கு டைஜஸ்டும் ஆகும். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஓமம் போட்டால் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் அதில் அரை ஸ்பூன் சீரகம், அது நம்மளுக்கு கரம் மசாலா, அது நம்மளுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் சில்லி பவுடர் கூட போடலாம். ஸோ எனக்கு கரம் மசாலா போடணும், நான் அதை மட்டும் போடுறேன். தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் டிஷ் நம்மளோட வெந்தயக்கீரை. ஸோ நம்ம அந்த வெந்தயக்கீரை நம்ம எவ்வளோ நிறையா போடுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வந்து அந்த பரோட்டா சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம சப்பாத்தி பதத்தில் நம்ம பிணையணும். ரொம்ப மொத்தமும் வேண்டாம், தண்ணியும் வேண்டாம். சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணுறோமோ, நார்மலாக சப்பாத்தி எப்படி பண்ணிடுறோமோ அந்த பதத்தில் பண்ணாலே போதும். சில பேர் அந்த நெய் ஊற்றுவாங்க, நெய் போட்டால் இன்னமும் டேஸ்ட் கொடுக்கும். நான் நெய் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை சுடும் போது கூட நெய் போட்டு நம்ம சுட்டோம்னா இன்னமும் டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம சின்ன மசாலா கூட தயிரில் கூட நம்ம போட்டு நம்ம சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம காலைல செஞ்சு வச்சு மிச்சம் அந்த பரோட்டா இருந்துச்சுன்னா ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி டீயில் தொட்டு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கூட ஈஸியாக அதை சாப்பிடுவாங்க. ஏன்னா கீரைனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு